வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சோசியல் மீடியா வாயிலாக நிறைய பேர் பிரபலம் அடைகிறாங்க. ஆனால் அவங்க ஒரு சில பிரச்சனைக்கான தவறான முடிவை எடுத்துகிட்டு கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் துக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சோசியல் மீடியாவில் தனக்கென ஒரு தனி ஃபாலோவரை வச்சு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச பிரபல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்திங்கன்னா திடீரென 21 வயதிலே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 21 வயதில் துயரம் முடிவு. புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பிரபல யூடியூபர். 21 வயதான பிரபல யூடியூபர் கோமாளி தனது காதலுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே பிரிந்து போனாங்க. இதனால் மனவேதனையில் இருந்த கோமாளி நேற்று முன்தினம் பிப்ரவரி 23 திங்கட்கிழமை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 21 வயதான கோமாளி மல்லரெட்டி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அறிவியல் படித்திருக்கிறாங்க. தனது ஓய்வு நேரத்தில் யூடியூப் சேனலை உருவாக்கி அதிலிருந்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் யூடியூபரான கோமாளிக்கும் மற்றொரு யூடியூபரும் மென்பொருள் பொறியாளரான நிகில் ரெட்டியின் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இருவருமே கடந்த 3 ஆண்டுகளாக உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவங்களுடைய உறவில் திடீரென விரிசல் ஏற்பட்டு இருவருமே பிரிந்து போயிட்டாங்க. அந்த பிரிவை நிகில் ரெட்டி ஏற்றுக்கொண்ட போது கோமாளியால் இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து போனாங்க. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்பு கோமாளி தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டாங்க. பின்பு அவரை உறவினர்கள் அழைத்து சமாதானப்படுத்தினாங்க. இதையடுத்து மீண்டும் கோமாளியின் திருமணம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்ட போது நிகில் ரெட்டிக்கு கோமாள் ஃபோன் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இருவருக்குமே தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து திங்கட்கிழமை கோமாளி தனது உறவினர்கள் மணிகொண்டாவில் உள்ள சித்ராபூரி காலனியில் தங்கியிருந்த போது வீட்டில் வேறு யாரும் இல்லாத போது நேரத்தில் சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதையடுத்து கோமாளியின் தாயார் பிப்ரவரி 24 ராய்துர்கா காவல் நிலையத்தில் நிகில் ரெட்டி மீது புகார் அளித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கோமாளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உஸ்மானியா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. 21 வயதான கோமாளியாவின் மறைவு பலரையுமே சோகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் இவங்களை பிடித்த ஃபாலோவர்ஸ் அனைவருமே சோசியல் மீடியா வாயிலாக இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீ வராது. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து மீண்டும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஆறுதல் சொல்லிட்டு பிரார்த்தனையும் செய்துட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.